வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெரும் அனர்த்தத்துக்கான வானிலை எச்சரிக்கை தொடர்பான அனைத்து தகவல்களையும் அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து கோர எதிர்க்கட்சி முடிவு. இலங்கையின் 25 மாவட்டங்களை பாதித்த தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பற்றி ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை. பதுளை மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் 25 மாவட்டங்களையும் தாண்டிய அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்டிருந்த உயிரிழப்புகள் 638 உயர்ந்துள்ளதாக தகவல். நாட்டில் ஏற்பட்ட பெரும் அனர்த்தத்துக்கான வானிலை எச்சரிக்கை தொடர்பான அனைத்து தகவல்களையும் அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து கோர எதிர்க்கட்சி முடிவு செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்பி முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம், நீர்ப்பாசன திணைக்களம், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்டவை அவசர அனர்த்த நிலை குறித்து நடத்திய கலந்துரையாடல்களின் முழு பதிவுகளும் கோரப்பட உள்ளது. வரும் நாட்களில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த நிறுவனங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கோரிக்கை நவம்பர் 11 முதல் 26 வரை மாநில நிலைமைகள் தொடர்பாக நடத்திய கூட்டங்கள், ஜூம் மூலம் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடல்களின் எழுத்து மற்றும் காணொலி பதிவுகள் ஆகியவை உள்ளடக்கும். அனர்த்தத்தின் போது இந்த நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட்டன, பொறுப்பான அதிகாரிகளின் நடவடிக்கைகள் என்ன என்பதை மக்கள் அறிதல் அவசியம் என்பதால் இந்த தகவல்கள் கோரப்படுவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். தகவல்கள் கிடைத்தவுடன் அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதோடு அவற்றை வழங்க தவிர்க்க யாரேனும் அழுத்தம் செலுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முஜிபுர் ரஹ்மான் எச்சரித்துள்ளார். இலங்கையின் 25 மாவட்டங்களை பாதித்து தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பற்றி ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அவர்களின் சமீபத்த புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பை மூழ்கடித்துள்ளது. இதனால் நாட்டின் மொத்த நிலப்பரப்பின் சுமார் 20% பகுதி நீரில் மூழ்கி வீடுகள், உள்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. பதுளை மாவட்டத்தின் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையினை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மேல்குடியேற்றம் மற்றும் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். ஓவா மாகாண நூலக அரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி, தேவையான நிதியில் எந்த தடையும் இல்லை எனவும் அனைத்து நிறுவனங்களும் பொறுப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். பதுளை மாவட்டத்தில் 64,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 412 வீடுகள் முழுமையாகவும் 7,700க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவிலும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது. இது குறித்து சாலைகள், மின்சாரம், குடிநீர், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை மிக விரைவில் மீட்டமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்றும், சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்க விவசாயிகள் மீண்டும் உற்பத்தியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதே நேரத்தில் அனர்த்த நிவாரணம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்படக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி தெளிவாக பணிப்புரை வழங்கியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் போன்றவை அடக்குமுறை சட்டங்களை சீர்திருத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் பேசிய அவர், இந்த சட்டங்கள் ஆண்டுகளாக அடக்குமுறைக்கான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டதால் ஜனநாயகத்தின் கோட்பாடுகளுடன் பொருந்தாதவை என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பல தசாப்தங்களாக உருவாக்கப்பட்ட அரசியல், கலாச்சாரம் மற்றும் நிர்வாக அமைப்புகளை மாற்றுவது ஒரே இரவில் சாத்தியமில்லை. தொடர்ச்சியான முயற்சி அவசியம். நமது சீர்திருத்தங்கள் சரியான பாதையில் செல்கிறதா என்பதை மக்கள் உணர முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதற்கான அரசியல் பழிவாங்கல் என்ற குற்றச்சாட்டை அவர் மறுத்திருந்தார். அவரது கைது நியாயமானதா என்பது ஆதாரங்களால் தீர்மானிக்கப்படும். ஊழல் பல ஆண்டுகளாக அமைப்புகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. கைதுகள் மட்டுமே தீர்வு அல்ல, கட்டமைப்பு மாற்றமும் அவசியம் என்றார். தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவது தற்போதைய மிகப்பெரிய தேசிய முன்னுரிமை எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். சூறாவளியால் கடன் நெருக்கடி மற்றும் அரசியல் குழப்பத்திலிருந்து மீண்டு கொண்டிருந்த இலங்கை மேலும் பாதிக்கப்பட்டதாகவும், மேலும் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் கடன் சுமை மிகுந்த நாடுகளுக்கு சர்வதேச நிதி அமைப்புகள் புதிய அணுகுமுறை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இம்முறை ஏற்பட்ட சேதம் நமது வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரியதாக இருக்கலாம். காலநிலை பேரழிவுகளை சமாளிக்கவும், கடன்களை செலுத்தவும் ஒரே நேரத்தில் போராட வேண்டிய சூழல் இது என்றார். பேரிடர் காலத்தில் இலங்கைக்கு உதவியளித்து நட்பு நாடுகளுக்கும் ஜனாதிபதி இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்திருந்தார்.
அனர்த்தத்தால் சேதமடைந்த வாகனங்கள் பற்றிய தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு மாவட்ட செயலகத்தில் விசேட நடமாடும் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். பெற்ற தகவல்கள் அடிப்படையில் சேதமடைந்த வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அவை பயன்படுத்தத்தக்கதா என்பது தீர்மானிக்கப்படும். அனர்த்தத்தால் வாகனங்கள் தொடர்புடைய ஆவணங்களும் அழிவடைந்துள்ளதால் அவற்றையும் பதிவு செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக மக்கள் தங்கள் கிராம அதிகாரியிடம் தகவல்களை வழங்க வேண்டும். அது மூலம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட வேண்டும். சரியான விசாரணைக்காக பல துறைகளின் அறிக்கைகள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். திணைக்களத்துக்கு அதிக அளவில் தொலைபேசி அழைப்புகள் வருவதால் விசேட அலகு ஒன்று அமைக்கப்பட்டு 0707188866 என்ற வாட்ஸ்அப் எண்ணின் மூலம் தகவல்கள் பெறப்படலாம். வாகனங்கள் அல்லது ஆவணங்கள் தொடர்பான சாட்சிகள் இருந்தால் அவற்றை பாதுகாக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் 25 மாவட்டங்களையும் தாக்கி அனர்த்த நிலைமையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 638 உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்டிருந்த நிலை அறிவிப்பின்படி 191 பேர் காணாமல் போயுள்ளார்கள். மொத்தம் 5,01,958 குடும்பங்களை சேர்ந்த 17,37,330 பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட தகவலின்படி அதிக உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. மொத்தத்தில் 234, நுவரெலியாவில் 89, பதுளையில் 90, குருநாகலில் 61, கேகாலில் 32, புத்தளத்தில் 37, மாத்தலில் 28 மரணங்கள் பதிவாகியுள்ளது. அத்துடன் 20,373 குடும்பங்களை சேர்ந்து 63,628 பேர் இன்னமும் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 5,354 வீடுகள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதோடு 81,621 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரம்போடே, கெரண்டியல்ல உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் பரவி வருவதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மண் சரிவுகளில் பலர் மண்ணுக்குள் புதைகுண்ட நிலையில் ஏற்கனவே சிலரது உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை இன்னமும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்தே இந்த துர்நாற்றம் வீசி வருவதாக பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இதனால் தொற்று நோய் அபாயத்திற்கும் அவர்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கவலைக்கிடமான இந்த சந்தேகத்திற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளார். பேரிடர் தன்மையினை கருத்தில் கொண்டால் மண்ணுக்குள் பல உடலங்கள் புதை கொண்டிருக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் ஏற்றுக்கொண்டார். எனினும் புதை கொண்டிருக்கும் உடலங்களில் இருந்து வரும் துர்நாற்றம் தொற்று நோய்களை ஏற்படுத்தாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் மற்றும் அனர்த்தம் பதிவான பகுதிகளில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தேவையான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருந்தார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மேலும் ஒரு ஹெலிகாப்டர் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. அனர்த்த நிவாரண சேவைகளில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் அத்தியாவசிய தேவையால் இன்று மீண்டும் இந்தியா நோக்கி புறப்பட்டன. அவற்றுக்கு பதிலாக நிவாரண நடவடிக்கைகளை தொடர இந்தியா மேலும் ஒரு ஹெலிகாப்டரை இலங்கைக்கு அனுப்பியுள்ளது. இந்த ஹெலிகாப்டரோடு 14 இந்திய வீரர்கள் அனர்த்த நிவாரண பணிகளில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய அரசு தொடர்ந்து பல்வேறு வடிவிலான உதவிகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தித்வா சூறாவளி தொடர்பான அவசியமான கால எச்சரிக்கைகளை வெளியிடுவதிலும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதிலும் அரசு தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி பல தரப்புகள் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றன. சூறாவளி தாக்கத்திற்கான உறுதியான முன்னறிவிப்புகள் இருந்த போதிலும் பொறுப்பு நிறுவனங்கள் பொதுமக்களுக்கான நேர்மையான எச்சரிக்கைகளை வழங்க தவறியுள்ளது இந்த தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த அலட்சியம் பல மாவட்டங்களில் ஏற்பட்ட மனித உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள் மற்றும் மக்களின் இடப்பெயர்வுக்கு நேரடியான மற்றும் மறைமுகமான காரணமாக அமைந்துள்ளது என்று அவை வாதிடுகின்றன. வரவிருக்கும் வழக்குகள் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் அண்மைய பொருளாதார நெருக்கடி தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கி முக்கிய தீர்ப்புகளை முன்னுதாரணமாக கொண்டு எழுத்தாணை மனுக்களாக தாக்கல் செய்யப்படுகிறது. குடிமக்கள் உயிர் பாதுகாப்பையும் தவிர்க்கக்கூடிய பேரழிவுகளை தடுக்கவும் அரசியலமைப்பு அரசாங்கத்திற்கு விதிக்கும் தெளிவான கடமைப்பாடுகளை இந்த முன்னுதாரணங்கள் வலியுறுத்துகின்றன என்றும் மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். சுதந்திர சட்டத்திறனிகள் அமைப்பின் அழைப்பாளர் சட்டத்தரணி தினேஷ் விதானபத்ரன இது தொடர்பாக தெரிவித்த போது நவம்பர் 12 முதல் சூறாவளி நாட்டை தாக்கும் வரையில் உரிய எச்சரிக்கை வழங்குவதில் ஏற்பட்ட பெரும் தவறினால் நாடு முழுவதும் ஏற்பட்ட குழப்ப நிலை ஏற்பட்டதாகவும் அரசாங்கத்தை பொறுப்பேற்க செய்ய வேண்டியது அவசியம் என்றும் உள்நாட்டு தீர்வுகள் கிடைக்காவிட்டால் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உதவியை நாட தயாராக உள்ளோம் என்றும் கூறினார். அதேவழி மண்சரிவு அபாய பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்ற தவறியமைக்காக அரசாங்கத்திற்கு எதிராக எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தின் தலைவர் சட்டத்தரணி ரவீந்திர தாமரை தெரிவித்தார். மேலும் தித்வா சூறாவளி தொடர்பான அபாய எச்சரிக்கைகளை சரியான நேரத்தில் வெளியிடாததால் ஏற்பட்ட உயிர்கள், சொத்துக்கள் மற்றும் விலங்குகளின் பெரும் இழப்புக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அபி ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பின் அழைப்பாளர் பிரியந்த ஹேரத் கூறியுள்ளார். அவர் இந்த திணைக்களத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்ய போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.